வணக்கம் அன்பு நண்பர்களே. மீண்டும் மீண்டும் உடைகிற அதிமுக என்னதான் ஆகும்? அதிமுகவோட எதிர்காலம் அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்றம் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றம் கூடுவதற்கு முந்தைய நாள் கைது செய்யப்பட்டார். அது பெரிய பரபரப்பாச்சு, பேசு பொருளாச்சு. இன்னொரு பக்கத்தில் தமிழக அரசினுடைய பட்ஜெட் வெளியானது. பட்ஜெட்டின் மீதான விவாதமும் நடந்தது. விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றம் ரொம்பவே பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. இதனால் வர தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 1967க்கு பின்னாடி ரெண்டே பேருக்கடையில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஆனால் ரெண்டே பேருக்கடையில் தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேக்கான்னு சொன்னதோடு மட்டுமில்லாமல் அப்படியான சூழலையும் ஏற்படுத்தியிருந்தார் விஜய் அவர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளில் அவர் ஆட்சி கட்டிலையும் அமர்ந்து விட்டார். ஸோ இந்த சூழலில் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாகவும் இல்லை, எதிர்கட்சியாகவும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு 3வது பெரிய கட்சி என்கிற நிலைக்கு தள்ளிவிடப்பட்டுச்சு. 1977 எம்ஜிஆர் அவர்களால் முதலில் ஆட்சி கட்டிலுக்கு வர வைக்கப்பட்ட அதிமுக அதிலிருந்து சந்திக்காத வரலாற்று பூர்வமான ஒரு மிகப்பெரிய சரிவை இப்போ சந்திச்சிருக்கு. இதுக்கடையில் வெற்றி பெற்றதே 47 பேர். அதில் 6 பேர் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளையே ராஜினாமா செய்துவிட்டு அப்படியே தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனவர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படாமல் இருந்தது கடந்த காலத்தில். ஆனால் அங்கே போன விஜயபாஸ்கர் அவர்கள் தொடங்கி கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இசக்கி சுப்பையான்னு ஒவ்வொருத்தருக்குமே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளருக்கு இணையான பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. மரகதம் குமாரவேல் போன்றவர்களுக்கு மாநில பொறுப்புகளும் வழங்கப்பட்டுருச்சு. இது எல்லாம் சேர்த்து அதிமுகவுக்குள்ள ரொம்ப பெரிய குடைச்சலை ஏற்படுத்தியிருந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் அதிமுகவினுடைய தேவை எந்த இடத்துல எழுகிறது? அதிமுகவினுடைய தேவை என்பது அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்பது ஒரு நிலை. அதனுடைய இன்னொரு கூறு இருக்குது. அதிமுகவினுடைய தேவை இருப்புக்கான இன்னொரு கூறு என்னென்னா திமுக எதிர்ப்பு. அப்போ அந்த திமுகவினுடைய எதிர்ப்பை இன்றைக்கு பங்கு போடுவதற்கு தான் கிட்டத்தட்ட தாவேக்கா அதில் ஒரு படி முன்னகர்ந்து போய் நிற்கிறது. ஸோ இப்படி களச்சூழல்கள் இருக்கிறப்ப ஏற்கனவே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறிட்டாங்க. இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு முரண்பட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சீனியர்களான சிவி சண்முகம் அவர்களாக இருக்கலாம், கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கலாம், நத்தம் விஸ்வநாதன் அவர்களாக இருக்கலாம், கேபி அன்பழகன் அவர்களாக இருக்கலாம். இந்த 4 பேரும் இன்னமும் ஒரு குழுவாகத்தான் இயங்குறாங்க. சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளிலிருந்து வெளியில் வந்து பேட்டி கொடுக்கிறார் சிவி சண்முகம் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தோல்விக்கு பொறுப்பேற்கணுங்கிறார். விஜய் ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலத்தில் பொறுப்பேற்றாங்க. காரணம் வேட்பாளர் அவர் தான் தேர்வு செஞ்சாங்க. இந்த முறை வேட்பாளர் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யலை, வேட்பாளர்களாக மாவட்ட செயலாளர்கள் தான் தேர்வு செஞ்சாங்க. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்களுடைய தோல்வி தான். அப்போ எப்படி இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க முடியும்னு அக்னி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் கேட்குறாங்க. கட்சிக்குள்ளே மீண்டும் எங்களுக்கு பழைய பொறுப்புகளை கொடுக்கணும், நீங்கள் எப்படி எங்களை மாவட்ட செயலாளர்லேருந்து தூக்கலாம், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கணும், இப்படி பல்வேறு வகையான கோஷங்களை எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தரப்பும் சிவி சண்முகம் தரப்பும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. இதற்கிடையில் தான் சத்தமே இல்லாமல் 400 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாளைக்கே செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினாலும் யாருக்கெல்லாம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக இருக்காங்களோ, யார்ட்டெல்லாம் கடிதம் இருக்கோ அவங்க தான் வர முடியும். ஸோ இதன் மூலமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளணுங்கிற எதிர்பார்ப்பு தான் அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டுகளும் ஒலிக்குது. அதிமுகவோட எதிர்காலம் என்னாகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமாக மாறி இருக்கு. அவ்வளோ பெரிய விஜயாலயக்கு மத்தியிலையும் 1,35,00,000 வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி, ரொம்ப குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வாங்கியிருந்துச்சு. அப்போ ஏற்கனவே அங்கிருந்து 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறிவிட்ட நிலையில் அடுத்ததாக 4 முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் போர்க்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இவர்கள் சந்திக்க கூட இல்லை. சட்டமன்றம் நடக்கக்கூடிய நேரத்தில் கூட அவருடைய குரலை இவர்கள் ஒலிக்கவும் இல்லை. சிவி சண்முகம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், கிட்டத்தட்ட கேபி அன்பழகன் அவர்கள், வேலுமணி அவர்கள், இந்த 4 பேர் தரப்பும் இப்படி மோதலாக இருந்தது. முதல்ல அவர்கள் சமரச புள்ளிக்கு வர தயாராக இருந்தாங்க. அதிமுகவினுடைய பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நமது அம்மா அதனுடைய வெளியீட்டை கவனிக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் அதில் இருந்த பெயரை கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயரை நீக்கியிருந்தார். ஆனால் இடையில ஒரு 15-20 நாட்கள், ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு சமரச புள்ளி பார்வை எட்டிய போது மீண்டும் அதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டது. ஆனால் அந்த 2-3 நாட்களுக்குள் கூட பொறுக்காமல் போர்வால் என்கிற ஒரு புதிய பத்திரிகை தொடங்கியது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஸோ அப்போ எந்த புள்ளியிலும் சமரசத்திற்கு இடமில்லை. இதை எப்படி தவிர்த்திருக்கலாங்கிற கேள்வி இல்லைனா கிட்டத்தட்ட அதிமுகவுக்குள் இப்படி உள்கட்சி குழப்பம் வந்தபோது, சீனியர்களுக்கு நிர்வாகிகளுக்கு இடையில் இப்படியான ஒரு மோதல் வந்தபோது மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து எடுத்துவிட்டு மாவட்ட பொறுப்பாளரை நியமித்திருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் இவர்கள் திரும்பி வந்தோட இவர்களை மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்கலாம். பட் இப்போ இவர்களும் மாவட்ட செயலாளர்கள் பதவியும் இழந்துட்டாங்க. அப்போ கட்சியின் அலங்கார பதவிகள் தான் இது. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவிகள் உட்பட பல மாநில பொறுப்புகள் என்பது அலங்கார பதவிகள் தான். அதுக்கு எந்த அதிகார பதவியும் கிடையாது. ஸோ அப்போ அதனால் அந்த அடிப்படையில் அதை நாம் அலசுகிற பொழுது அதிமுகவுக்குள் இன்னும் பிளவுகள் தொடரத்தான் போகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த உடனே அது இன்னும் தீவிரமாக வீரியமாக வெளிப்படக்கூடும்
அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, கே.பி. அன்பழகன் உள்ளிட்டவர்கள் பழைய பொறுப்புகள் வழங்கப்படாத வரை எதிர்கொள்ள நிற்பாங்க. மாவட்ட செயலாளர் மீண்டும் வேணும். மாவட்ட செயலாளர் மீண்டும் வழங்கினாலும் கூட இந்த உறவு, கசந்த உறவு இது இனிக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ சி.வி. சண்முகம் தரப்புக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர், வேலுமணி அவர்களுடைய மாவட்டத்தில் புதிய மாவட்ட செயலாளர், இப்படி பல இடங்களில் புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க. அவங்களும் களப்பணி செய்கிறாங்க. இருந்தாலும் இவரெல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு தலைகர்த்தர்களாக இருந்தவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் சென்ற போதும் கவலைப்படவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு செங்கோட்டையன் அமைச்சராகி விட்டார். பல பேரும் வெளியேறிய போது, ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிய போதும் கவலைப்படவில்லை. இன்றைக்கு ஓபிஎஸ் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருக்கிறார். அப்போ அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு மனச்சோர்வை தருது. என்னங்க இந்த கட்சி கிட்டத்தட்ட எனக்கு பின்னால் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும்னு சொன்னாங்க அதிமுக. ஸோ அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி துண்டு துண்டுகளாக சிதறிக்கொண்டே இருக்கிறது, உடைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருந்தது. அது இன்றைக்கு நிலைமை எப்படி போகுதுன்னா, இன்றைக்கி பல அமைச்சர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அந்த தொகுதிகளெல்லாம் தாவேக்கா ஜெயித்திருக்கிறதுனா இன்னொரு காரணம் கூட இருக்கிறது இல்லை. அதிமுக அங்கு போட்டியிடாமல் பாஜகவை நிறுத்தியது. இப்படி பல்வேறு வியூகங்களால் தான் தாவேக்கா எழுச்சி பெற்றது. மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்குள் ஏற்படக்கூடிய பிளவு தாவேக்காவை பலப்படுத்தும். இதில் திமுகவுக்கு தான் சேதாரம். அதுதான் இதில் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அதிமுக ஏற்கனவே 10 தோல்வியை பார்த்த இயக்கம், திமுக இப்போ தான் முதல் தோல்வியை பார்த்திருக்கிறது. அதிமுகவினுடைய பலவீனம் அதிமுகவுக்குள் இருப்பவர்களை திமுகவை நோக்கி நகர்த்துவதை விட வேகமாக தாவேக்காவை நோக்கி நகர்த்திடும். அப்போ அதிமுகவினுடைய இருப்பு அதிமுகவுக்கும் தேவை, திமுகவுக்கும் தேவை. தாவேக்காக்கு இதில் என்ன நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, அதிமுக நன்றாக இருந்தால் எந்த சூழல்லையும் யாருக்கும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. எந்த சூழல்லையும் மும்முனை போட்டி இருக்கிற வரை யாராலையும் அந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லக்கூடிய 118 நெருங்கிவிட முடியாது. ஸோ இங்கே அதிமுகவுடைய நிலைமை என்பது இனி இப்படியே நிலைமை சென்றால் 1967க்கு பின்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எப்படி ஆனதோ அந்த நிலையை நோக்கி அதிமுக நகர்ந்து கொண்டிருக்கு. இப்படி சொல்லக்கூட பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா, அப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி கூட 2 அமைச்சர்களை நீங்கள் வாங்கிட்டாங்க தாவேக்கா அரசில். அதிமுக ஆளுங்கட்சி வரிசையிலும் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையிலும் இல்லாமல் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசம் செய்தால் ஒழிய, சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டால் ஒழிய, கட்சியினர் ஏற்கனவே வலியுறுத்தியதான் கட்சிக்குள்ள சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்களை சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பேசுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசினா அவர்கள் சொல்கிறார்கள். இது போன்ற குரல்களுக்கு செவிமடுக்காவிட்டால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்பது மிக மிக சவாலானதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருப்பார். அந்த கட்சி என்பது எவ்வளவு வீரியமாக இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான காலகட்டம். யார் ஆட்டத்தை தொடங்குகிறார்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட மோசமானது யார் ஆட்டத்தை முடித்து வைக்கிறார்கள் என்கிற பார்வையாக மாறிவிடும். பார்க்கலாம் அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய இந்த உள்கட்சி குழப்பங்கள் என்ன வகையான சூழலை ஏற்படுத்தப் போகிறது. நம்முடைய நிபந்தனைகளுடைய கணிப்பு இன்னமும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவை நோக்கி ராஜினாமா செய்துவிட்டு இடம்பெயர்தலுக்கான ஒரு சூழலைத்தான் ஏற்படுத்துவதாக பார்க்கிறோம். இதில் மாற்று கருத்து தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.